Hi friends, welcome to Bensi's Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி சிக்கன் சால்னா. இந்த சிக்கன் சால்னா பரோட்டா, நான், சப்பாத்தி, இட்லி, தோசை, ரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கும். சிக்கன் சால்னா பண்றதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். நான் 1/2 கிலோ எலும்புள்ள சிக்கன் எடுத்திருக்கேன். சால்னாக்கு எலும்புள்ள சிக்கன் எடுத்தாதான் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். 2 பெரிய வெங்காயம் நீளமா கட் பண்ணி வச்சிருக்கேன். 2 மீடியம் சைஸ் தக்காளி, 1/2 கப் துருவன தேங்காய், 2 பச்சை மிளகாய், 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி இலை, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 5 to 7 நம்பர் சின்ன வெங்காயம். வறுத்தரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 1 பட்டை, 2 பிரிஞ்சி இலை, 1 நட்சத்திர சோம்பு, 1 கல்பாசி, 1 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் கசகசா, 1/2 டீஸ்பூன் நல்ல மிளகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், உப்பு, எண்ணெய், தண்ணி. ஃபர்ஸ்ட் நான் ஒரு பேன் எடுத்திருக்கேன். பேன் சூடானதும் அதில் கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதுல நம்ம எடுத்து வச்சிருக்கிற மசாலா பொருட்களை சேர்த்து லோ ஃப்ளேம்ல வறுத்துடலாம். இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்கிற சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து வதக்கிடலாம். சால்னாக்கு இந்த மாதிரி நல்லா வறுத்து அரைச்சி செஞ்சோம்னா சால்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும். மசாலா எல்லாம் கொஞ்சம் வறுபட்டு இருக்கு. இப்ப இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்கிற தேங்காவை சேர்த்துடலாம். பாருங்க, தேங்காய் இந்த அளவுக்கு நல்லா வறுபட்டதும் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த மசாலாவை நம்ம ஆற வச்சிடலாம். ஆறுனதும் மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அரைச்சி எடுத்துடலாம். இப்போ ஒரு பேன் எடுத்திருக்கேன். பேன் சூடானதும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நறுக்கி வச்சிருக்கிறேன் வெங்காயத்தை இதில் சேர்த்துடலாம். வெங்காயம் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகி வரது வர வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கின அப்புறம் நம்ம கேஸை மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற பச்சை மிளகாவை கீரி சேர்த்துக்கலாம். இது கூட கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். புதினா, கொஞ்சம் மல்லி இலை, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். லைட்டா மிக்ஸ் பண்ண அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதை சேர்த்துடலாம். இப்போ இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போன அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற மசாலாவை சேர்த்துடலாம். மஞ்சள் தூள், வத்தல் தூள், நான் நார்மல் வத்தல் தூளும் காஷ்மீரி மிளகாய் தூளும் பாதி பாதி எடுத்திருக்கேன். மல்லித்தூள். லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு தான் இந்த மசாலா பொருட்கள் எல்லாம் ஆட் பண்ணணும். எல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற தக்காளி இதில் சேர்த்துடலாம். தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளியை மூடி வச்சு வேக வைக்கலாம். பாருங்க, தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துருக்கு. இப்போ தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வதங்கின அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற சிக்கன் இதுல சேர்த்துடலாம். சிக்கனை சேர்த்துட்டு இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம ஃபர்ஸ்ட் தக்காளிக்கு தான் உப்பு சேர்த்தோம். இப்போ சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மசாலாவோட 2 நிமிஷம் குக் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ 2 நிமிஷம் ஆயாச்சு. தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இது ஒரு 10 to 15 நிமிஷம் வரை சிக்கனை நல்லா வேக வைக்கலாம். சிக்கன் நல்லா வேகட்டும். இந்த டைம்ல நம்ம வறுத்து வச்சிருக்கிற தேங்காய் மசாலா எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா அரைச்சி எடுத்துடலாம்.
மசாலாவை இந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். பாருங்க 15 நிமிஷம் ஆயிருக்கு. சிக்கன் நல்லா வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் பேஸ்ட்டை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நமக்கு சால்னாக்கு எவ்வளோ திக்னஸ் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம். சால்னானா கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நான் இன்னும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் இதை மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க வைக்கலாம். பாருங்க இப்போ 10 நிமிஷம் ஆயிருக்கு. எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. சால்னா ரெடி ஆயிருச்சு. பார்க்கவே இவ்வளோ அழகா இருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் மல்லி இலை போட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான சிக்கன் சால்னா ரெடியாக இருக்குது. இப்போ இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பென்சிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.